ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோலோ கிரியேட்டிவ் வித் கவின். இன்னைக்கு என் பர்த்டே, அதனால் என் காரில் வந்து நான் போகிறேன். நான் எங்கே போகிறேன்னு தெரில, ஆனால் இது ரோட் ட்ரிப். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலும் நான் எங்கே போகிறேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனமல்லியில் இருக்கோம். மதுரவயல் தாண்டி இருக்கோம். என் அம்மா எங்கே போகிறோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம ஏற்காடு போகிறோம். ஸோ செம்ம ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஃபன்னாக இருக்கு போகிறோன்னு தெரில. சரி, நம்ம போகிற வழியில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீ மோட்டல் ஹைவே ஜெயின்ஸ்னு போட்டிருக்காங்க. இங்க ரூம்ஸ் கூட இருக்கு போல. ஆனா நம்ம இங்க வரல, சாப்பாடு சாப்பிடுறதுல இங்க வந்திருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வேலூருக்கு வந்துட்டேன். அடுத்து ஆம்பூர். அப்போடா நம்மளுக்கு லஞ்ச், ஆம்பூர் லஞ்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய மவுண்டன்ஸ்லாம் எப்பவுமே பார்த்துனே இருக்கேன் நான். இது என் பெஸ்ட் பர்த்டே கைஸ். நான் வந்து 3 நாள் ஸ்டே பண்ண போறேன். ஸோ இது எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹில் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பாட் வந்து பிரேக் எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஏற்காடு போகிறோம். ஆனால் இவ்வளோ டைம் இருக்கும் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இன்னும் 4 hours இருக்குது. 3 hours 45 minutes இருக்குன்னு என் அம்மா சொன்னாங்க. ஸோ எவ்வளோ டைம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. இது சேம் அளவு. நம்ம நீங்கள் யாராச்சும் பெங்களூர் போனால் அதே கிலோமீட்டருக்கு தான் ஏற்காடும் இருக்குது. ஸோ நான் ஏன் ஏற்காடு வந்தேன், இங்கே நிறைய திங்ஸ் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம திருப்பத்தூரில் வந்து ஒரு லஞ்சுக்கு ஸ்பாட் நம்ம ஒரு ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். இதோ செட்டிநாடு மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி இருக்குங்க. ஏதோ ஒரு பூனை போடுறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம். தி ஃபுட் ரிவ்யூ ஆஃப் கவின். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்துச்சு. நம்ம சென்னை தாண்டி பிரியாணி சாப்பிட்றோம். ஆம்பூர் பிரியாணி தான் செம்மையா இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கு. எனக்கு ஆம்பூர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சேலம் வந்துட்டேன். ஆக்சுவலி நான் சேலம் எப்பயோ வந்துட்டேன். நான் ஏன் சொல்லலைன்னா என் ரிலேட்டிவ்ஸ் காரில் இருந்தேன். ஏன்னா என் ரிலேட்டிவ்ஸும் என் ட்ரிப்பில் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு சர்ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மலை ஏற போகிறோம். அடுத்து நம்ம அந்த நான் லீவ் பண்ணுற ரெசார்ட்டுக்கு போகிறோம். மங்கி எவ்வளோ மங்கி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க மங்கி எவ்வளோ இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏற ரொம்ப நேரம் ஆகும் போல. இப்போவே வந்து டைம் 3 ஆயிடுச்சு. 4 ஆயிடுச்சு.
கூட்டம் நிறைய வந்திருக்கு. ரூட் வந்து அதுக்கப்புறம் ரூட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போக போக நிறைய க்ரீனரியா இருக்கு. நாங்கள் போன ரூட்ல வந்து அது ஒன் வேல மாத்திட்டாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் லாங் ரூட்ல தான் போய் சுற்றி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோடு பிளாக் பண்ணனால உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் வந்திருக்கு தெரியுங்களா? நாங்கள் எங்க இருந்தோ இந்த ரோட்டை பிடிச்சி அந்த ரூட்டை பிடிச்சி அப்படி எப்படி போயிட்டு இப்போ என்ன சொல்றேன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல போக சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன வழி இருக்கு இங்க போக? ஏற்காடுக்கு போக ஒரு வழி கூட இல்லையா? நம்ம ஏற்காடு போவோமா இல்லையான்னா இது ரொம்ப இப்பிக்கா இருக்கு. 5 மணிக்கு வரணும், ஆனா இப்போ 7 மணிக்கு போன மாதிரி இருக்கு. என் தங்கச்சி வந்து என் சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா பாருங்க. எப்பவுமே இவ்வளோ அவளுக்கு சேனல் பற்றி தான் பேசின்னு இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட் இப்போ வீட்டுக்குள்ள போகலாம், நல்லா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஏற்காடு எங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம ஏற்காடுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு தான் போக போகிறோம். அது வந்து அவ சொல்கிறா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாச்சும் நம்ம மேலே போயிட்டோம். இங்கே வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் கேட்பாங்க. அதனால ரெடியாக ஏற்காடு போனீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை ஏறிட்டோம். இதோட ஸ்ட்ரெயிட்டா ஹோட்டல் டு ஏற்காடு. எப்படியாச்சும் ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு கைஸ். சூப்பர். ஃபைனலி நம்ம ஏற்காடுக்கு வந்துட்டோம். அவ்வளோ நேரம் 6 மணி எழுந்துச்சு, எல்லாம் குளிச்சு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இப்போ நம்ம கரெக்டா 6 மணிக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னே ஒரு மோசமான விஷயமா ஆனா என்னங்களா, இவ்வளோ டீப்பா ஒரு பள்ளம் மாதிரி ஒரு கீழே போயிட்டா ரெசார்ட்டுக்கு போனோம். எப்படி மேலே ஏறுனா எங்களுக்கு ரொம்ப டவுட்டு. ஏதாச்சும் தண்ணி வந்துட்டா இங்கன்னா நிறைய தேங்கும். பாருங்களேன் எப்படி போய் எவ்வளோ தூரத்துல இருந்து இங்கன்னு இப்படி வருது. நம்ம கிராண்ட் ஹோட்டல் வந்தாச்சு. அப்பா உங்களுக்கு அது பேர் நல்லா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராண்ட் சிக்னேச்சர் ஹோட்டல் அண்ட் ஸ்பா. பாருங்க மலை தூரினு கூட. வாட் a naturistic day for me. இதுதான் என் பெஸ்ட் பர்த்டே காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூம் எடுத்தாச்சு. எப்படியாச்சு அப்படியே வந்து சைடில் பார்த்தா பாத்ரூம் இருக்கு. இங்க லைட் போடுறேன் பாருங்க, சுவிட்சு. இங்க ஒரு ஷவரு அப்படி இருக்கு. இங்க ஹாட் வாட்டர் வேணுமோ கோல்ட் வாட்டர் வேணுமான்னு இங்க டிசைட் பண்ணோம். ஸோ அப்படியே பாத்ரூம்ல இருந்து வந்தா டிவி, பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி இங்க இருக்கு. அப்படியே வெளியில ஒரு
அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எபிசோட் 2 பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.